இங்க எல்லாரும் சொல்றது வந்து சாய் அபியங்கர் வந்து ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு அவர் சொல்லலாம் ப்ரோ. அவருடைய மனசுக்கு எந்த ஒரு மனசாட்சி குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம அவரால் வெளிப்படையா அதை சொல்ல முடியும்னா அவரால் சொல்லிக்கிட்டோம் ப்ரோ. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிபெண்டன்ட்ன்றது வந்து தேர் இஸ் அ மார்க்கெட் ப்ரோ. அந்த மார்க்கெட் ரேஞ்ச் எல்லாம் நீங்க தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த இதுக்குள்ள எடுத்துன்னு வரேன்னா உன்னால அதை இண்டிபெண்டன்டே வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. இந்த போர்வையை யார் வேணாலும் போத்திக்கலாம் ப்ரோ. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேம் இது. இந்த மாதிரி அண்டர் பிளே பண்றது தான் ஒரு எதுவுமே இல்ல, ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்றது. ஸ்கிராட்ச்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கும் டிஎல்பி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கூடயே ஒரு 10 வருஷம் இருந்து அவன் வந்து இப்ப புதுசா ஒரு பாட்டு பண்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. எங்க யாரோட அப்பா அம்மாவுமே வந்து கவிஞர்களோ இல்ல மியூசிக் ஆர்டிஸ்டோ பாட்டு பண்றவங்களோ எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாருமே வந்து இதை நாங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இதை எடுத்து பண்றோம். அப்படின்னும் போது தான் இதெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், அந்த இண்டி இது எல்லா ஒரு வரைமுறைக்குள்ளேயும் அடங்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஆளு, அவர் உனக்கு கீபோர்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன்னை ஒரு கிளாஸுக்கு அனுப்பிச்சிட்டாரு, அவரே ஒரு மியூசிஷியன் தான் அப்படின்னா உனக்கு எல்லாத்தையும் கத்து குத்துனே இருப்பாரு சின்ன வயசுல இருந்து. அவருக்கு எப்போ உன்னை லான்ச் பண்ணணும்னு தோந்தோ இல்ல நீ எப்ப ரெடின்னு அவங்க அப்பாவுக்கு தோந்தோ அப்பா உன்னை தூக்கி உள்ள விட்டுருவாரு சீன்ல. அந்த மாதிரி பின்புலம் எதுவுமே இல்லாம இங்க நிறைய பேர் இன்னமும் பண்ணினுக்குறாங்க ப்ரோ. எவ்வளோ பேர் இப்ப கேபரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் ப்ரோ இண்டி. அவரு சியானரு இவங்கெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் தான் ஒரு இண்டி ஆர்டிஸ்ட்னு. சாய் அபியங்கர்லாம் அப்படி கிளைம் பண்ணிக்க கூடாது